ரிஷபராசி நேயர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பின்பாகம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய முன்பாகமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருந்தது. காரணம், ஜென்ம குருவாகப்பட்டவர் விலகுகிறார். அது மட்டுமல்லாது 11ஆம் இடத்திற்கு ராகு இருந்தவர் அந்த இடத்தில் சனி பகவான் வருகிறார். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் செல்கிறார். 4ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். தங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் ஜூன் ஜூலை மாதம் வரை நீச்சத்தில் இருக்கிறார். இதனால் முக்கியமான விஷயங்கள் என்ன என்றால், இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் யாரை நம்புவது என்று தெரியாமல் யாரையாவது நம்பிவிட்டு அதனால் அவஸ்தைகள் படக்கூடிய விஷயங்கள்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி வரை பார்த்தோம்னாக்க ஒரு சீராக அமைப்பு இருக்கும். அதன் பிறகு பார்த்தோம்னாக்க நம்ம ரொம்ப நம்பி ஒருத்தர்கிட்ட பார்ப்போம். அவர்கள் அந்த இடத்துல நமக்கு தவறுதலான ஒரு வழிகாட்டுதலை செய்யக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இவர்கள் வழிபாட செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது பள்ளி கொண்ட பெருமாள். அதாவது எங்கே எல்லாம் சைனத்த கோலத்தில் இருக்கிறார்களோ, அதாவது நம்மளுடைய ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம், அதே மாதிரி மகாபலிபுரம், திருநீர்மலை போன்ற அனைத்து இடங்களிலும் ரங்கநாத சுவாமி படுத்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் சென்று தரிசனம் செய்வது மிகச் சிறப்பான விஷயமா இருக்கும். திருப்பதிக்கு போகக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக தாயார் சன்னதிக்கு சென்று அலமேல் மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு செய்து சரணடைவது மிகவும் சிறப்பான ஒரு பலனாக இருக்கும். காரணம், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், போக்குவரத்து, சமாச்சாரங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல ஒரு நிலைகள் இருக்கும். இதுவரை பகையாக இருந்தவர்கள் எல்லாரும் உங்களுக்கு நட்பாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக இந்த கிரக அமைப்புகள்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயங்கள். தொழிலில் நல்ல மேன்மை, இதுவரை தேக்கத்தில் இருந்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ ஊதிய உயர்வு போன்ற அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகச்சிறந்த ஏற்றங்களை இருக்கும். தங்களுக்கு உண்டான வரன்களை, அதாவது உங்களுடைய பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனையோ ஆண்கள் பெண்களையோ செலக்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு இருமுறை யோஜனை செய்து கரெக்டான ஒரு விஷயத்தை அடைந்து சமாச்சாரங்கள் செய்து கொள்வது சிறப்பான விஷயங்கள். அதிலும் ரிஷபராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பான விஷயங்கள். தேவையற்ற விஷயங்களில் மற்ற குடும்பத்திற்கோ மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கோ வட்டாரத்திற்கோ நீங்கள் ஆலோசனை கொடுப்பது என்பது சற்று குறைத்து கொள்வது நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும். கண்டிப்பாக ரங்கநாதர் வழிபாடும், திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூரில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு, சப்போஸ் அங்கெல்லாம் போக முடியலனாக்க இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம திருநீர்மலையில் இருக்கக்கூடிய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதரை சேவிக்கலாம், அல்லது அடையாறில் இருக்கக்கூடிய அனந்தபத்மன் சாமியை சேவிக்கலாம். உங்களுக்கு இல்லத்திற்கு பக்கமாக இருக்கக்கூடிய எந்த பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயாரை சேவிப்பது மிகவும் சிறந்த பலனாக அமையக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு 80 விழுக்காடுகள் சிறப்பு பலனை அடையக்கூடிய ராசியாக இந்த ஆண்டு அமைவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அனைத்து விதமான மங்கள காரியங்களுக்கும் ஏற்றதாகவும் நிலப்புலன்கள், வீடு வாசல்கள் வாங்கக்கூடிய சிறப்பான அமைப்புகள் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கிறது.